வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான அடுத்த நல்ல ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. 2ஆம் நிலை காவலர் தேர்வு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமா பிசிக்கல் முடிச்சிட்டோம். பிசிக்கல் முடிச்சு மெடிக்கல் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் எஸ்ஐ ரிசல்ட், ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் வெளிவந்த ரிசல்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக டெக்னிக்கல் எரர்னு சொல்லி திருப்பி வாங்கியிருக்காங்க. அதற்கான ரிசல்ட் வருவதற்குள்ளாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்கு. ஸோ அந்த வழக்கோட முடிவுகளை பொறுத்து தேர்வு முடிவுகள் திருப்பி வரும். இதில் நிறைய பேர் ரீ எக்ஸாம் வைப்பாங்களா, அப்புறம் இந்த தேர்வு முடிவுகள் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் பர்சன் மீன்ஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டால மட்டும் சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இன்னும் நம்ம விடை தேடி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். போட்டித் தேர்வர்கள் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எப்போதும் யோசிங்க. ஸோ தவறு நடந்தா தவறு கட்டாயம் திருத்த வேண்டியது அவங்களோட கடமை, கேட்க வேண்டியது நம்மளோட உரிமை. ஸோ அது ஒரு பார்ட்ஸ். ஆனா அதே நேரத்தில் நமக்கான தேவை என்னன்னா படிக்கணும், பிசிக்கல் பண்ணணும். அடுத்த மூவ்மெண்ட் என்னங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட படிப்பை உங்களோட முயற்சியை தொடரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவைஸ்டு ஜிஓ ஒன்று வந்திருக்கு. எதற்கான ரிவைஸ்டு ஜிஓ அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட டெக்னிக்கல் எஸ்ஐ 2026 வர வேண்டியது இருக்கு. இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ, அதுல சீன் ஆஃப் த கிரைம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு போஸ்ட் தமிழ்நாடு காவல்துறையில உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கருத்துல வச்சு டெக்னிக்கல் எஸ்ஐ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்தளவு மேக்சிமம் ஏஜ் 32, ஸோ 21ல இருந்து அரசு 32 வரைக்கும். இதுல நிறைய கம்யூனல் கேட்டகரி வைஸா சேஞ்சஸ் இருக்கும். இதுல நமக்கு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா ஹைட் நமக்கு 170, 167 அப்படிங்கிற மாதிரி மென்னுக்கோ, விமனுக்கு 157, 159 அப்படிங்கிற மாதிரி லெவல்ல இருந்து நமக்கு ரொம்ப லீஸ்டா ரொம்ப குறைஞ்ச ஒரு ஹைட் மெஷர்மெண்ட் தான் இதுல இருக்கும். அதனால ரொம்ப ஈஸி. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கல்வி தொகுதியில மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நம்ம வேற போலீஸ் எக்ஸாம் இல்லைன்னா எஸ்ஏ எக்ஸாம் எழுதும்போது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் எஸ்ஏ எக்ஸாம் எழுதும்போது எனி டிகிரி வி கேன் ரைட் ஃபார் எஸ்ஏ எக்ஸாம். ஆனா வேற டெக்னிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா எனி சயின்ஸ் டிகிரி அப்படிங்கிறதா இதுவரைக்கும் இருந்த விஷயம். இப்போ இந்த எனி சயின்ஸ் டிகிரில எதெல்லாம் சயின்ஸ் டிகிரி அப்படிங்கிறத சின்னதா பிடெக்ல சில கோர்சஸ் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி சில கோர்சஸும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ், ரிட்டன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 85 மார்க், ஸ்பெஷல்ல ஒரு 5 மார்க், வைவாக்கு ஒரு 10 மார்க், மொத்தம் 100 மதிப்பெண்ல பாத்தீங்கன்னா ஜிகேல ஒரு 30, சப்ஜெக்ட் ஒரு 55 மதிப்பெண்கள் இருக்கு. ஸ்பெஷல் மார்க் ஒரு 5 மார்க்ஸ் இருக்கு. அது இல்லாம கூடுதலா வைவாஸ்க்கு ஒரு 10 மார்க். ஸோ டோட்டலா 100 மார்க் இருக்கு. ஸோ இந்த ஜிஓ தான் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. 2/1/2026 ஜிஓ நம்பர் எம்எஸ் நம்பர் 2 டேட் படி 2/1/2026 ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா நமக்கான டெக்னிக்கல் எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் டிகிரியா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க உங்களோட முயற்சியை உங்களோட படிப்பை தாராளமா தொடருங்க. உங்களுக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனுக்காக தயவு செய்து வெயிட் பண்ணாம உட்காந்து படிங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம். நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 2ஆம் நிலை காவலருக்கு படிச்சிருக்கீங்க, எஸ்ஏ எக்ஸாம் படிச்சிருக்கீங்க. அந்த படிச்ச மாணவர்களை யாரெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி இருக்கீங்களோ அவங்க தயவு செய்து உங்களோட படிப்பை தொடருங்கள். ஸோ ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கூடுதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னைக்கோ நம்ம போலீஸ் பேட்சுக்கோ எஸ்ஐ பேட்சுக்கோ நமக்கு சயின்ஸ் படிச்சிருக்கோம். இதை கூடுதலா கொஞ்சம் கவனப்படுத்தி 8th, 9th, 10th உள்ள சயின்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு எக்ஸாம் அதே 9.3 ஸ்கேல்ல எஸ்ஐ கேட்டகரியில சூப்பரா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம். ஹைட் இல்லாதவங்களுக்கும் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம், நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் உங்களோட கனவு, இந்த எஸ்ஐ கனவை நிறைவேற்றிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ.